ஞானமுள்ள காகம் மற்றும் பெருமைமிக்க சிங்கம். ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வலிமை மிக்க சிங்கம் வசித்து வந்தது. அது காட்டின் ராஜா. எல்லா விலங்குகளாலும் அஞ்சப்பட்டது. சிங்கம் வலிமையானது மற்றும் துணிச்சலானது. ஆனால் அது மிகவும் பெருமை வாய்ந்தது. யாருடைய ஆலோசனையும் கேட்காது. ஒரு மதிய வேளையில் சிங்கம் தாகம் எடுத்து அருகிலுள்ள ஆற்றிற்கு தண்ணீர் குடிக்கச் சென்றது. அது குடித்து கொண்டிருக்கும் போது தனக்கு மேலே இருக்கும் ஒரு காகத்தை பார்த்தது. காகம் அதை வரவேற்றது. குட் ஆஃப்டர்நூன் அரசே என்று வரவேற்றது. சிங்கம் மேலே பார்த்து, உங்களை போன்ற சிறிய பறவை ஏன் என்னை போன்ற பெரிய சிங்கத்துடன் பேச வேண்டும் என்று கேலி செய்தது. காகம் சிரித்து கொண்டே, ஏனென்றால் அரசே, நான் உங்களை பற்றி கவலைப்படுகிறேன். ஒரு சிறிய பறவை காட்டின் ராஜாவுக்கு என்ன அறிவுரை கூற முடியும்? நான் வலிமையானவன், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று கூறி காகம் அமைதியாக சொன்னது, வலிமை முக்கியம், ஆனால் ஞானம் பெரியது. காட்டில் வேட்டைக்காரர்கள் பொறிகளை வைப்பதை நான் அருகில் பார்த்திருக்கிறேன். நீங்கள் எங்கு அடியெடுத்து வைக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் அரசே. சிங்கம் காகத்தின் எச்சரிக்கையை புறக்கணித்தது. மறுநாள் சிங்கம் காட்டில் அங்கும் இங்கும் தெரிந்தபோது ஒரு வேட்டைக்காரனின் வலையில் நுழைந்தது. ஒரு பெரிய வலை அதன் மீது விழுந்தது. அது பிடிபட்டது. எவ்வளவு போராடியும் அதனால் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. காகம் விரைவாக சென்று எலிகள் கூட்டத்திற்கு சிங்கத்தின் நிலைமையை எடுத்து சொன்னது. எலிகள் சிக்கிய சிங்கத்திடம் விரைந்து சென்று அவற்றின் கூர்மையான பற்கள் வலைகளை கடிக்கத் தொடங்கின. விரைவில் சிங்கம் விடுவிக்கப்பட்டது. சிங்கம் வெட்கப்பட்டு காகத்திற்கும் எலிகளுக்கும் நன்றி தெரிவித்தது. நான் இன்று ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டேன். வலிமை மட்டும் போதாது, ஞானமும் நட்பும் முக்கியம். அன்றிலிருந்து சிங்கம் ஒரு ஞானமான மற்றும் பணிவான ராஜாவாக மாறியது. மற்றவர்களின் ஆலோசனையை கேட்கத் தொடங்கியது. கதையின் நீதியாக, பெருமை பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும், ஆனால் ஞானமும் நட்பும் சவால்களை சமாளிக்க உதவும்.